ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய வெஜிடபிள். அதே நேரம் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, அதுதான் பரங்கிக்காய். பரங்கிக்காயில வந்து சாம்பார், புளிக்குழம்பு, காய் கூட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பரங்கிக்காயை வச்சு நான் ஒரு சப்பாத்தி பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள வெஜிடபிள் அது. கண்டிப்பாக எல்லாரும் சேர்த்துக்கணும். கண் பார்வைக்கு நல்லது, நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், சாப்பிட்டா நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். அப்ப லஞ்ச் பாக்ஸ்க்கு கரெக்டான ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கும் கரெக்டான ரெசிபி. எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் சுட சுட ஃபர்ஸ்ட் வந்து உங்களை ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்திக்குள்ள நிறைய சத்துக்கள் மட்டும் இல்ல, நிறைய லேயர்ஸ் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பம்கின் சப்பாத்தி. லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கூட சட்னி, ஜாம் அந்த மாதிரி இருந்தா போதும். பம்கின் சப்பாத்தி பண்றதுக்கு, அதாவது மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1/4 கிலோ நான் எடுத்துட்டு இருக்கேன். தோல் சீவிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பம்கின் பீசஸை குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு வச்சிருக்கேன். இது பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. வெந்திருக்கிற பரங்கிக்காய் பீசஸை நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த குக்கர்ல இருக்கிற தண்ணியும் நம்ம கொட்ட வேண்டாம், ஏன்னா அதுலதான் காய் வேக வச்சதுனால சத்து நிறைய இருக்கும். தேவைப்பட்டதுன்னா நம்ம மாவு பிசையும் போது இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி பண்றதுக்கு 2 கப்பு கோதுமை மாவை ஒரு தாம்பாளத்துல நான் எடுத்துக்கிறேன். நீங்க வேணா 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மைதா மாவு, அப்படி இல்லை 2 கப்பு மைதா மாவும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம பரங்கிக்காய் பீசஸ் தான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இந்த மாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பரங்கிக்காய் பேஸ்ட்டையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், லாஸ்ட்டில் நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை பிசைறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறதுனால பரங்கிக்காய் வேக வச்ச தண்ணியை மிக்சியில் அரைச்சோம்ல அதுலேயே போட்டு நல்லா கலந்து அந்த தண்ணியை ஆட் பண்ணி நம்ம மாவை பிசைஞ்சிருவோம். இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு மாவு. இப்போ லேசாக கையில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இந்த மாவில் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இது ஒரு 15 மினிட்ஸு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா ஊறியாச்சு, சப்பாத்தி பண்ணிடலாம். நம்ம சப்பாத்தி எந்த சைஸில் வேணுமோ அது தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க. ட்ரை மாவு தொட்டு கீழே கொஞ்சம் ட்ரை மாவும் போட்டுக்கிட்டு தேய்ச்சிட்டே வாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தேய்க்க வரும். ஒன்றும் நமக்கு ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நல்ல மெல்லிஸாக உங்களால் எவ்வளோ பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த மாதிரி தேய்ச்சிருங்க. நான் இந்த அளவு பெருசாக தேய்ச்சிருக்கேன். இதில் வந்து ட்ரை மாவு லேசாக தூவிட்டு ஒரு ப்ரெஷ்ஷால் எண்ணெயை தொட்டுக்கிட்டு இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும் சப்பாத்தியில். நார்மல் சப்பாத்தியோட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி லேசாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க, அழுத்தம் கொடுக்காம அப்படியே மாவை உருட்டிகிட்டே வந்துடுங்க. இது ஒரு மெத்தடு. லேயர் இது மாதிரி லேசாக டேப் பண்ணி விட்டுருங்க. எண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நல்லா லேயர்ஸாக சப்பாத்தி நல்லா கிடைக்கும். நான் ஒவ்வொரு முறை சப்பாத்தி வெரைட்டி காமிக்கும் போது ஒவ்வொரு மெத்தட் இந்த மாதிரி ரோல் பண்ணுற மெத்தட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி 2 மெத்தட் நான் கொடுத்துருக்கேன், பராட்டா ரெசிபியில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி லேசாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். இதையே இன்னொரு முறை நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நான் நீளமாக சப்பாத்தி பண்ணியிருக்கேன், ரவுண்டாக பண்ணாமல். இதில் வந்து இப்படி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரெஷ்ஷாலையும் பண்ணிக்கலாம், இல்லை கையாலையும் அப்ளை பண்ணிக்கலாம். லேசாக மாவு தூவிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ரோல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறை ரோல் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணக்கூடாது, சும்மா உருட்டிகிட்டே வந்துடணும். அப்போ தான் நமக்கு லேயர்ஸ் கிடைக்கும். இப்படி டேப் பண்ணிக்கணும், உள்ளே லூஸ் ஆகும். அப்போ தான் இந்த எண்டையும் அந்த எண்டையும் லேசாக அமுக்கி விட்டுட்டு ரோல் பண்ணிடணும். ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிடணும். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. தேவையான போது மாவை தொட்டுட்டு இதே மெல்லிஸாக சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிட்டே வர வேண்டியதான். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தேய்ச்சிட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வரும். தேவைப்பட்டதுன்னா மாவை தூவிட்டு நல்லா மெல்லிஸாக பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரவுண்டாக இருந்ததுன்னா அந்த லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு நல்லா வரும். கேஸ் ஸ்டவ்வில் கல் சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டுடலாம். மேல் சைடு ஒரு ப்ரெஷ்ஷால் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம சுற்றி எண்ணெய் ஊற்றுறதோடு அப்ளை பண்ணும்போது ஆயில் கம்மியாக செலவாகும். ஈவனாக எல்லா இடத்துலையும் நமக்கு ஸ்ப்ரெட்டும் ஆகும். சப்பாத்தியை திருப்பி போட்டுருங்க. லேசாக கரண்டியால் அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொங்கி வரும். நல்லா உள் சைடும் நல்லா வெந்துடும். மேல் சைடும் ப்ரெஷ்ஷால் எண்ணெயை லேசாக அப்ளை பண்ணி விடுங்க.
இந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்டா இருக்கும். பரங்கிக்காய் போட்டதுனால இனிப்பா இருக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க சொன்னாதான் தெரியும் நீங்க இதுல பரங்கிக்காய் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. சைட் டிஷ்ஷும் இதுக்கு ரொம்ப தேவையில்லை. சட்னி, ஊறுகாய், தயிர் பச்சடி, குழந்தைங்கன்னா ஜாமோட கூட தொட்டு சாப்பிடுவாங்க. ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. லேசா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா செவந்தும் வரும், நல்லா வெந்துடும். பாருங்க எவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்தியா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நல்ல கோல்டன் கலர்ல சாஃப்டா டேஸ்டியா பம்ப்கின் சப்பாத்தி சர்விங்க்கு ரெடி. கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி மீட் பண்ணி நம்ம பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.